வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் ரெஸ்லிங் மரியாதை தியா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனோட தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள்னு வச்சிங்கன்னா WWE ரெஸ்லிங் பட்ட சுவாரஸ்யமான செய்திகளை நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் அரைச்சமாக வரைக்கிறதுக்கு நம்ம கோடி ரோட்ஸ் தான் நம்ம ஸ்மாக்டவுனை கிக் ஆஃப் பண்ணார். ஸோ கிக் ஆஃப் பண்ணி அதாவது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் அவருக்கும் நம்ம ஓபா ஃபிமிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும். ஸோ அந்த மேட்ச்சை பற்றி அவர் ப்ரோமோ கட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம NXT சாம்பியன் இந்த ரூலர் ஆஃப் WWE அழைக்கப்படும் நம்ம ஓபா ஃபிமி என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் வந்து 2 பேருக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் நடந்திருக்கும். ஃபேஸ் ஆஃப் நடந்து முடிஞ்சோடனே நாளைக்கு தெரியும் யார் ரியல் சாம்பியன்னு வித் ஹியூஜ் லாயல் ஹஸ்டில் அண்ட் ரெஸ்பெக்டோட தெரியும் நாளைக்கு யார் சாம்பியன் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்ஸும் பேசியிருப்பார். ஸோ கடைசியில் நம்ம போகும்போது கோடி ரோட்ஸ் கையை பிடிச்சி நிற்க வச்சு அவர் சாம்பியன்ஷிப்பை தூக்குவார். ஸோ உடனே கோடி ரோட்ஸ் போட்டிக்கு இவர் சாம்பியன்ஷிப்பையும் தூக்குவார். கிட்டத்தட்ட சூப்பரான மூமெண்ட்டாக இருந்திருக்கும் அவர் ஓபா ஃபிமி பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராகனோ வர்சஸ் டொமாசோ சாம்பான US ஓப்பன் டைட்டில் மேட்ச் நடந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம ட்ராகனோ நீல அடிபட்டும் விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணியிருப்பார். ஆனால் நம்ம டொமாசோ சாம்பா அவர் அடிப்பட்ட அதாவது அந்த நீல அடிபட்டுருக்குன்னு சொன்னாலும் அந்த இடத்தையே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ட்ராகனோவை மறந்துடாதீங்க. கந்தரை டேப் அவுட் பண்ண ஒரே ஆள் இவர் தான். ஜேவுசோலாம் எங்கே இவருக்கு முன்னாடி எங்கேயோ தூரம். ஆனாலும் கடைசி டொமாசோ சாம்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுமா அவங்க கேண்டிசரே ஜானி கார்கனோ ஹெல்ப் பண்ணாலும் நம்ம டொமாசோ சாம்பாவை பீட் பண்ணி நம்ம ட்ராகனோ இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருப்பார். ஸோ மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம ஜானி கார்கனோ வந்து நம்ம ட்ராகனோ அட்டாக் பண்ண யாருக்குமே சர்ப்ரைஸாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம கார்மோல கேஸ் வந்திருப்பார். நம்ம டொமாசோ சாம்பா ஜானி கார்கனோ 2 பேரையும் அடித்து நம்ம ட்ராகனோவை காப்பாற்றிருப்பார். கிட்டத்தட்ட நம்ம கார்மோல கேஸை ஃபேஸ்ட் எனக்கு கொஞ்சம் புஷ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இருந்தாலும். கடைசியில் இப்படி ஒரு 2 பேரும் பேசிக்கிட்டதெல்லாம் ஒரு சூப்பரான மூமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் 6 தான் வந்திருப்பாங்க. நம்ம அங்கிளோடி, எரிக் ரோமன், டெக்ஸ்டர் லூமிஸ், ஜோ கேசி. ஸோ அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கும் நம்ம MFT சோலோசிக்கோ ஸ்டோரின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம அதாவது அங்கிளோடி பேசிகிட்டு இருப்பார். உடனே நம்ம சோலோசிக்கோ மியூசிக் ஹிட் ஆகும். ஆனால் நடந்தது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சோலோசிக்கோவும் MFTயும் பேக் ஸ்டேஜில் அவங்களும் ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் நான் உங்கள்கிட்ட இருக்க அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அங்களோடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரோமோ முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. நம்ம லாஸ்ட் லெசன் வர்சஸ் அலெக்சா பிளிஸுக்கும் ஏற்கனவே உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு 4 டீமுக்குள்ளே ஸ்டோரிலைன் போயிட்டுருக்கு. ஸோ அதில் இவங்க 2 பேரும் ஒரு டீமு. அது இவங்க 2 பேரும் இல்லை, இவங்க 2 பேரும் ஆப்போசிட் டீமு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் லெஜண்ட் NXT மெயின் ராஸ்டருக்கு அழைச்சிட்டு வந்தது போதும் ஒரு ரெஸ்லரோட ஃபைட் பண்ணி ஆனால் சூப்பரான ஸ்டோரி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம நயா ஜாக்ஸ் நம்ம அலெக்சா பிளிஸ் எப்படி சொல்கிறது அட்டாக் பண்ணியிருப்பாங்க தெரியாமல். அதை பார்த்து சார்லட் ஃப்ளேர் வந்து நம்ம நயா ஜாக்ஸை அட்டாக் பண்ண நம்ம லாஸ்ட் லெஜண்ட் வந்து நம்ம சார்லட் ஃப்ளேர் அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ அட்டாக் பண்ண உடனே நம்ம அலெக்சா பிளிஸ் வந்து கவனம் ஃபுல்லாக அதில் போயிடும். ஸோ நம்ம லாஸ்ட் லெஜண்ட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவங்க சிக்னேச்சர் மூவை போட்டுட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட சூப்பரான ஒன்று லாஸ்ட் லெஜண்டுக்கு இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச் தான். நம்ம NXT சேர்ந்த ஜவான் எவான்ஸ் வர்சஸ் நம்ம ஏலிஸ்ட்னு அழைக்கப்படுற அண்ட் ஆசம்னு அழைக்கப்படுற மிஸ்ஸோட தான். கிட்டத்தட்ட மேட்ச் நல்லா தாங்க இருந்துச்சு. நம்ம ஜவான் எவான்ஸோட இது சொல்கிறது இப்படியே கேப்பபிலிட்டி, எபிலிட்டி அண்டு அந்த அத்லட்டிசிசம் நம்ம மிஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுவோம். ஸோ ஆனால் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம NXT வளர்ந்து வர்ற காரணத்தினால அவங்களே தான் ஜெயிக்க வச்சுட்ருக்காங்க. கெவின் ஓவன்ஸ் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஒரு ரெஸ்லரையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விதமாக நம்ம NXT சேர்ந்த ஜவான் எவான்ஸ் அவரோட சிக்னேச்சர் மூவான செகண்ட் ரோப்பில் போய் கட்ரு போட்டு நம்ம மிஸ்ஸை பீட் பண்ணியிருப்பார். ஆனால் மிஸ்ஸு தோற்றதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சு தோற்றுன்றத மன வருத்தத்திலே இருந்து போயிருப்பார். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ரியா ரிப்ளி வர்சஸ் நம்ம ஜேட் கார்டுக்கான ஒரு ஃபயரி ஃபேஸ் ஆஃபாக நடந்து போய் நம்ம ஜேட் கார்டு வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீச்சின் வர்சஸ் ஜேட் கார்டுக்கான உமன் சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கு மீச்சின் ப்ரோமோ கொடுத்துட்ருக்கும் போது நம்ம ஜேட் கார்டில் வந்து நம்ம மீச்சினை சரமாரியாக அடிச்சிருப்பாங்க. மீச்சின் வேறு யாரும் இல்லை, நம்ம கீத்லியோட ஒய்ஃப் தான். ஸோ கீத்லியும் யாரெல்லாம் கேட்காதீங்க, இப்போதைக்கு ஒரு AEW கான்ட்ராக்டில் இருக்கார், இன்ஜுரியில் இருக்கார். ஸோ இது நடந்து முடிஞ்சு நம்ம ஜேட் கார்கில் நம்ம எப்பவும் போல் ஸ்மாக்டவுனுக்கு வந்து அவங்க ப்ரோமோ கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மீச்சின்லாம் எப்படி சொல்கிறது மீச்சின்லாம் அவங்க லெவலுக்கே இல்லாத மாதிரி கொஞ்சம் நம்ம ஜேட் கார்கில் சூப்பரான ப்ரோமோ கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ரோமோஸ்னே சொல்லலாம் அவங்க இது வரைக்கும் கட் பண்ணதில்.
அடிபட்டாலும் நம்ம மீச்சின் திரும்பி வந்து கெண்டோ ஸ்டிக்கோட ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜேட் கார்கில் அட்டாக் பண்ணிவிட்டு திரும்பி ஸ்டீல் சேர் அடித்து அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேட் கார்கில் இப்படி சொல்ல அந்த ஸ்டிக்கெல்லாம் உங்களை அடி வாங்க பத்தலை. ஸோ அப்படி தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஜேட் கார்கில் வந்து நம்ம மீச்சின் அட்டாக் பண்ணி ரிங்குக்குள்ளே வந்து ஒரு பவர் பாம் தான், ஒரு பவர் பாம்னு சொல்ல முடியாது, சோக் ஸ்லாம்னு வச்சுக்கலாம். சோக் ஸ்லாம் போட நம்ம மீச்சின் அட்டாக் பண்ணிவிட்டு அதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக்டவுனோட மிக்ஸ்டு டேக் டீம் மேட்ச் தான் நடந்துச்சு. ஸோ நம்ம ரியா ரிப்ளி, டேமியன் பிரிஸ்ட் வர்சஸ் நம்ம அலிஸ்டர் பிளாக் அண்ட் ஜெலினா வேகா தான். கிட்டத்தட்ட நம்ம டேமியன் பிரிஸ்ட்டுக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்கும் ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஜெலினா வேகா எக்ஸ்பெக்ட் காரணத்தினால் டேமியன் பிரிஸ்ட் வந்து நம்ம ரியா ரிப்ளி ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே ஜட்மெண்ட் இல்லை டேக் டீம் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. ஸோ அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம ரியா ரிப்ளி இந்த மேட்ச்சுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏற்கனவே ஜேட் கார்கில் ஒரு ஃபேஸ் ஆஃப் இருப்பாங்க. ஸோ மேட்ச் நல்லா தாங்க போயிருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் நல்ல கோஆர்டினேஷன் இருந்தாலும் இவங்க கோஆர்டினேஷன் பண்ணி நிற்க முடியல. ஏன்னா 2 பேருமே நல்ல பவர்ஃபுல் ரெஸ்லர்ஸ். இங்கே உள்ள 2 பேரில் அங்கே உள்ளதில் ஒருத்தர் தான் பவர்ஃபுல். ஸோ என்ன இருந்தாலும் பவர்ஃபுல் இருந்தாலும் எங்களுக்கு ஹை ஃப்ளையிங் அபிலிட்டி இருக்குன்றதை அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீடியோ காமிச்சாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியா ரிப்ளியும் டேமியன் பிரிஸ்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்போ மேட்ச் ஒரு சொல்ல மறந்துட்டேன். ரியா ரிப்ளி நம்ம அலிஸ்டர் பிளாக் ஒரு ஹெட்பட் கொடுத்ததுலேயே அலிஸ்டர் பிளாக் கிட்டத்தட்ட ஏந்திரிக்க முடியாமல் படுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரியா ரிப்ளி நம்ம அவங்க ஃபினிஷர் ரிப்டைடாக நம்ம ஜெலினா வேகா மேலே போட்டு அவங்கள பின் பண்ணி அலிஸ்டர் பிளாக் அண்ட் ரியா ரிப்ளி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ இதோட இந்த வாரம் ஸ்மாக்டவுன் முடிஞ்சது. இதுவும் இல்லாமல் மேட்ச் நடந்ததில் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்மாக்டவுன் ஒரு 3 ஹார்ஸ் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்தளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கான் ஆல்னு வச்சுங்க. ஸோ நம்மளே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.